ஒருத்தவங்க வந்து ஒரு ஸ்பீக்கரை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா 768 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 20% லாஸ் ஆகிடுது. அதாவது வாங்கின விலையை விட 20% கம்மியாக தான் அதை வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுது. ஆனால் அதே ஸ்பீக்கரை அவங்க எவ்வளோ ரூபாய்க்கு விற்றாங்க அப்படின்னா, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அவங்க சேல்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 20% கெயின் கிடைக்கும் அப்படிங்கிறதான் நமக்கு கொஸ்டின். ஓகேவா? ஆனால் அவங்க விற்றது எவ்வளோக்கு விற்றுருக்காங்க? 768க்கு. அப்போ அவங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு? 20% லாஸ் தான் கிடச்சிருக்கு. அப்போ 20% கெயின் வேணும்னா அந்த ஸ்பீக்கரை அவங்க எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது எஸ்பி கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணும் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் வேணும். சரியா? ஸோ நம்ம கண்டுபிடிக்க போகிற செல்லிங் ப்ரைஸ் யாரோட செல்லிங் ப்ரைஸ்னா கெயின். அதாவது 20% கெயின் வேணும்னா எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உள்ள செல்லிங் ப்ரைஸ் தான். லாஸஸ்க்கு உள்ள செல்லிங் ப்ரைஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. நான் ஷார்ட் ஃபார்மில் தான் நோட் பண்ணுறேன். எஸ்பின்னு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ₹768. ஓகேவா? எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 20% கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேருந்து நம்ம யார் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா சிபி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சிபி மீன்ஸ் காஸ்ட் ப்ரைஸ். சிபிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா எஸ்பி இன்ட்டு 100/100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ். ஓகேவா? எஸ்பி இங்கே நமக்கு என்ன நோட் பண்ணியிருக்காங்க? 768 இன்ட்டு இந்த இடத்துல 100/100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20. ஓகேவா? ஸோ 768 இன்ட்டு 100 பை இதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 100ல் 20 மைனஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் 80. 0 0 கேன்சல் ஆகிடும். 1 8s are 8, 1 8s are 8, 9 8s are 72. பேலன்ஸ் 4. அப்போ இங்கே 48 அப்படின்னு வரும். 6 8s are 48. அப்போ 96 இன்ட்டு 10 மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா ₹960 அப்படின்னு வரும். இது யாரோட ரேட்டு அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ். அதாவது அந்த ஸ்பீக்கரோட காஸ்ட் ப்ரைஸ். அந்த ஸ்பீக்கர் அவங்க எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா 916 ருபீஸ் மட்டும்தான் அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ 20% கெயின் வேணும் அப்படின்னா எவ்வளோக்கு அதை சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சிபி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 960 ருபீஸ். ஓகேவா? ப்ராஃபிட் நமக்கு எவ்வளோ வேணும்? அதாவது ப்ராஃபிட் ஆர் கெயின் ஆர் சேம். ஓகேவா? ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா எவ்வளோ ப்ராஃபிட் அவங்க கொடுத்துருக்காங்க? 20%. ஓகேவா? இப்போ இதுக்கு எஸ்பி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எஸ்பி மீன்ஸ் செல்லிங் ப்ரைஸ். என்ன ஃபார்முலானா 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பை 100 இன்ட்டு சிபி. 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது? 20 பை 100 இன்ட்டு சிபி எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 960. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 120 by 100 into 960. 0 0 cancel, 0 0 cancel. Balance இருக்குது 12 into 96. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 1152. அப்போ எஸ்பி ஈக்குவல் டு ₹1152. 20% நமக்கு கெயின் வேணும்னா நம்ம அந்த ஸ்பீக்கரை எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணணும்? 1152க்கு சேல்ஸ் பண்ணணும். சேல்ஸ் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 20% கெயின் கிடைக்கும்.